கோவை பந்தய சாலை பகுதியில் உள்ள பிக் பஜார் பல்பொருள் அங்காடியில் வழக்கறிஞர் அருண்குமார் என்பவர் 3 ரோசஸ் தேயிலை பாக்கெட் ஒன்றை வாங்கியுள்ளார். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு அதனை திறந்து பார்த்தபோது அதில் புழுக்கள் நெளிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அந்த தேயிலை பாக்கெட்டில் தயாரிப்பு தேதி ஜூலை 2016 என்று அச்சிடப்பட்டிருந்தாலும் அந்த பாக்கெட்டில் வந்த புழுக்கள் குறித்து பிக் பஜார் அங்காடியில் புகார் தெரிவித்தார் அருண்குமார். அங்கு உரிய தீர்வு கிடைக்காததால் கோவை மாவட்ட உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையில் புகார் அளித்தார் அருண்குமார். போன ஆகஸ்ட் 13 வாங்கியிருக்கிறேங்க, பில் இருக்குங்க. இந்த 13 காலையில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அந்த யூஸ் பண்ணுற கண்டெய்னருக்கு சிட் பண்ணையில் ஒரு பூச்சிக்கூடு கட்டின மாதிரி வளர்ப்பின மாதிரி தெரிஞ்சது. ஒரு டவுட்டாக தெரிஞ்சது, அப்படியே நிறுத்திட்டேங்க. அந்த பாக்ஸும் கூட இருக்குங்க. அந்த பாக்ஸில் பாதி ஒரு 150-200 கிராம்குள்ளே தான் கொட்டியிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா மேலால் ஒரு புழு நெளிஞ்சதுங்க. உடனே பிக் பஜாருக்கு இந்த டீ பேக்கு, நான் கொண்டு போன கண்டெய்னரு, இதெல்லாமே பார்த்தாங்க. அவங்க பார்க்கையிலே புழு லைவாக ஓடிச்சுங்க, ஒரு சின்ன வெள்ளை புழு. இப்படி ஒரு ப்ராடக்ட்டில் வந்தது. அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் பாக்ஸில் இருந்த 3 ரோஸ் ஸ்டீல் பாக்ஸில் இருந்த டோல் ஃப்ரீ நம்பர் காணுனா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இப்போ இதை சாப்பிட்டு யாருக்காவது அதாவது உடல்நல குறைவோ இல்லை உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையும் கூட ஆகலாம். இந்த மாதிரி தப்பு இனிமேல் நடக்காமல் இருக்கணும். அதுக்கு உரிய ஸ்டெப்ஸ் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கணும். நுகர்வோர் பெரும்பாலும் பாக்கெட் உணவுப் பொருளை பயன்படுத்தும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். பாக்கெட்டில் உள்ள உணவுப் பொருட்களை ஏதாவது பாத்திரத்தில் கொட்டி அந்த பொருள் பயன்படுத்தும் தரத்துடன் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு உபயோகிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தும் மருத்துவர்கள், உணவுப் பொருட்களில் புழுக்கள் நெளிந்தால் அவை பயன்படுத்தும் தரத்தை இழந்துவிட்டதாக சுட்டிக்காட்டுகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் அருண் மற்றும் வேல்ராஜ்.